Hello friends, welcome to City Car Trainers, professional personalized car training services in Chennai at Doorstep. வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட மிஸ்டர் ரங்கராஜன் சார் இருக்கார், கிளைண்ட் ஃப்ரம் மடிப்பாக்கம். சார் ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாடமியில் மெயினாக ஹைவேஸில் எக்ஸ்பர்டைஸ் ஆகிறதுக்காக மட்டுமே நம்மளோட அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அவர் ட்ராவல் பண்ணுறதுனால ஹைவேஸில் அவருடைய கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக நம்மளோட அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ அவருக்கு நம்ம கொடுத்துருக்கிற டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஃப்ரம் சென்னை டு ட்ரிச்சி ஆன் நேஷனல் ஹைவே 45 NH45 தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜின்னு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். டோட்டலாக 10 கான்செப்ட்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹைவேஸில் நம்ம எப்படி ட்ரைவ் பண்ணணும், எப்படி ப்ரொசீஜராக ட்ரைவ் பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டியான நாலேஜ் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேன் ஃபார்மேஷன். இந்த நேஷனல் ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் டிவைடர் இருக்கும், எல்லா வெஹிக்கிளுமே ஒன் சைடாக தான் ட்ராவல் ஆகும். இந்த லேன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆஸ் அ டிரைவராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதர் லெஃப்ட் லேன், மிடில் லேன் ஒரு ரைட் லேன் அக்கார்டிங் டு த ரோடு சிச்சுவேஷன் நம்ம கரெக்டாக லேன் எடுத்துக்கணும். ஆஸ் அ 4-வீலரில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நம்ம அட்மோஸ்ட் லெஃப்ட் லேனில் மூவ் பண்ணும்போது நமக்கு 2 வீலர்ஸோட டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள்ஸ் இருக்கும். அதனால் நம்ம வெஹிக்கிளோட ஸ்பீடு நம்ம எந்த ஸ்பீடில் மூவ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல மிடில் லேன் ஒரு ரைட் லேன் நம்ம ட்ராவல் பண்ணலாம். பட் அதே லேனில் நம்ம கான்ஸ்டன்ட்டாக ட்ராவல் பண்ண முடியாது. லேன் சேஞ்சிங் வென் அப்டக்கிள். செகண்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ லேன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட லேனில் எதனா அப்டக்கிள் இருந்தால் மட்டுமே தான் நம்ம லேன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அப்டக்கிள், ரைட்டில் இந்த வெஹிக்கிள் போயிட்டு இருக்காரு. ஸோ நம்ம இங்கே ஸ்லோ பண்ணிவிட்டு ரைட்டில் இந்த வெஹிக்கிள் போனதுக்கப்புறம் ரைட் மிரர் பார்த்துட்டு பின்னாடி ஒரு வெஹிக்கிளோட ஸ்பீடை ஜட்ஜ் பண்ணிவிட்டு நம்ம லேன் சேஞ்ச் பண்ணணும். நமக்கு சைடில் தானே வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம லேன் சேஞ்சிங் ப்ராசஸை அபேண்டன் பண்ணிடணும். வெஹிக்கிள்ஸ் இல்லாத போது மட்டுமே தான் நம்ம கான்ஃபிடென்ட்டாக லேன் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இண்டிகேட் பண்ணி தான் லேன் சேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் லேன் ஃபார்மேஷன். செகண்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேன் அப்டக்கிள் இருந்தால் மட்டுமே தான் நம்ம லேன் சேஞ்ச் பண்ணணும். அப்படி லேன் சேஞ்ச் பண்ணும்போது மிரர் அப்சர்வ் பண்ணணும், இண்டிகேட் பண்ணணும், பின்னாடி ஒரு வெஹிக்கிளோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம லேன் சேஞ்ச் பண்ணணும். நம்மளோட லேன் சேஞ்சிங் பண்ணும்போது பின்னாடி இருக்கிற வெஹிக்கிள் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மெயின்டெனன்ஸ். தட் இஸ் நம்ம என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோமோ அதே ஸ்பீடில் நம்ம கான்ஸ்டன்ட்டாக ட்ராவல் பண்ணணும். அண்ட் ரோடுக்கு தகுந்தாப்புல ஸ்பீடை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வெஹிக்கல்ஸ் எல்லாருமே ஒரு 70 to 80 ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம 60 to 70 தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஒரு பிகினராக இருந்தால் கூட நம்ம 40-30 நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது, ட்ராவல் பண்ணவும் முடியாது. ஏன்னா பின்னாடி வரவங்க நம்மளை சர்வே பண்ண விட மாட்டாங்க. அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஃபோக்கஸிங் ஃப்ரீக்வெண்ட்லி. நம்ம சார் கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது மெயினாக லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்ச் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, எந்த ஸ்பீடில் வராங்க, எப்போ அவர் ஓவர்டேக் பண்ண போகிறாங்க, அவங்க ஹார்ன் பண்ணும்போது உடனே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆன் ஸ்பீட் வேரியேஷன்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் லேன் சேஞ்ச் பண்ணும்போதும் சரி, அவர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போதும் சரி, அவரோட ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சென்ஸ் இல்லாமல் லெஃப்ட்லையோ ரைட்லையோ போகக்கூடாது. நம்மளோட லேன்லேயே தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட ரோடு கர்வ் ஆனாலும் பெண்ட் ஆனாலும் நம்ம எந்த லேனில் நம்ம இருக்கோமோ அதே லேனில் தான் நம்ம கர்வ் பண்ணணும், பெண்ட் பண்ணணும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஸ்டீரிங்கை லிட்டில் பிட் ஒரு டில்ட் பண்ணணுமே தவிர எக்ஸஸாக நம்ம டர்ன் பண்ணி பக்கத்து லேனில் நம்ம போயிடக்கூடாது. அது ரொம்பவே முக்கியம். அண்ட் ஸ்டீரிங்கை ஹோல்ட் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே போத் ஹேண்ட்ஸ் தான் ஹோல்ட் பண்ணணும். மெனி பிகினர்ஸ் என்கிட்ட கேட்டிருக்கிறது, சார் நான் சில வீடியோஸ் பார்த்துருக்கேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ஹேண்டில் ஹைவேஸ்லையும் சரி, சிட்டிலையும் சரி, எந்த இடத்துலையுமே வந்து நம்ம சிங்கிள் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணவே கூடாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம தெளிவாக சொல்கிறது என்னன்னா, போத் ஹேண்டில் நீங்கள் ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணும்போது வெஹிக்கிள் வந்து 100% உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். அண்ட் சடனாக எதனா நீங்கள் பிரேக் ப்ரெஸ் பண்ணணும், இல்லை ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களால் ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். பட் சிங்கிள் ஹேண்டில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது. அதனால் போத் ஹேண்ட்ஸில் தான் நம்ம ரொம்ப ஜென்டலாக ஹோல்ட் பண்ணிக்கணும். அண்ட் எந்த ஒரு ஹேண்ட்லையுமே நம்ம வந்து எக்ஸஸ் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. லெஃப்ட் ஹேண்டில் 50% ஆஃப் ப்ரெஷர், ரைட் ஹேண்டில் 50% ஆஃப் ப்ரெஷர். அந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன். இப்போ நம்ம ஸ்டூடெண்டோட ஹோல்டிங் ரொம்பவே ஜென்டலாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் மைன்யூட்டாக வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் கூட ஃபீல் பண்ண முடியுது. லைட்டாக ரைட்டில் போச்சுன்னா லைட்டாக லெஃப்ட் கொண்டு வராரு, லைட்டாக லெஃப்ட்டில் போச்சுன்னா லைட்டாக ரைட்டில் கொண்டு வராரு. ஸோ அந்த மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக அவர் பார்த்துக்கிறாரு. டிஸ்டன்ட் அனலைசேஷன் ஆன் ரோட்ஸ். இப்போ இவர் இங்கே மூவ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு இருக்கு பாருங்க, அந்த வெஹிக்கிள் வரைக்கும் அவரோட ப்ரொஜெக்ஷன் இருக்கணும்ன்றதை நான் சொல்லியிருக்கேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ட்டாக அனலைஸ் பண்ணும்போது ஒரு ஜங்ஷன்ஸ் வருது, ஒரு இன்டர்செக்ஷன் வருது, லெஃப்ட்லேருந்து ஏதாவது ஒரு வெஹிக்கிள் மர்ஜ் பண்ணுறாங்க, இல்லை ரைட் லைனில் மூவ் பண்ணிட்டு இருக்கிற வெஹிக்கிள் லெஃப்ட்டில் வராங்க அப்படின்றத நம்ம டிஸ்டன்ட்டாகவே பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம முன்னாடியே ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ஒரு வெஹிக்கிள் ரைட்டில் மர்ஜ் பண்ணுறாரு, அங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும்.
இப்போ நம்ம டிஸ்டன்ட்லேயே பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் மிரர் பார்த்துட்டு ரைட் லைனில் கிராஜுவலாக வரணும். பிகாஸ் அவர் இப்போ தான் மர்ஜ் பண்ணியிருக்காரு, அதனால அவரோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ரைட்டில் வந்துக்கிறோம், ரைட் மிரர் பார்த்துட்டு. இந்த மாதிரி நம்ம டிஸ்டன்ட்டாகவே அனலைஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மூவ்மெண்ட் வந்து பிரேக் ஆகாது. இல்லைனா நம்மளோட மூவ்மெண்ட் பிரேக் ஆகும். அடுத்தவங்களோட நெசசிட்டிக்காக நம்ம மூவ்மெண்ட் பிரேக் ஆகி மூவ் ஆகும். அப்படி ஆகக்கூடாது. யூசிங் எஸ் ஆர் நோ தியரி ஆன் சிக்னலஸ் ஜங்ஷன். எஸ் ஆர் நோ தியரின்றது என்னன்னா, நம்ம ஒரு சிக்னலஸ் ஜங்ஷன்ல டிராவல் பண்ணும்போது கிராசிங்ஸ்ல நிற்பாங்க லெஃப்ட் அண்ட் ரைட்ல. அப்படி அவங்க கிராஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா எஸ் ஐ எம் கோயிங் டு லீவ் தம், ஓகே நீங்க கிராஸ் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம டிசைட் பண்றோம். முன்னாடியே ஸ்லோ பண்ணிக்கணும். இல்ல நான் ஒரு நல்ல ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி வர வெஹிக்கிள் நல்லா வந்துட்டு இருக்காங்க, நீங்க இப்ப கிராஸ் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னா நம்ம 2-3 சிக்னல்ஸ் கொடுக்கணும். ஒன்னு வந்து கான்ஃபிடென்ட்டா ஹார்ன் பண்ணணும், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லனா பாஸ் லைட் யூஸ் பண்ணணும். இந்த 3 விஷயத்தை நம்ம கம்பல்சரியா பண்ணணும். ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன். எங்க நம்ம பிரேக் அப்ளை பண்ணாலுமே நம்மளோட பிரேக் அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும். பின்னாடி வர வெஹிக்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இண்டிகேட் பண்ணணும். அதே மாதிரி சடனா நமக்கு ஒரு அப்டிக்கல் வந்துருச்சு. மெனி பிகினர்ஸ் ஒரு கொஸ்டின் மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் நான் ஹைவேஸ்ல போயிட்டே இருக்கேன், சடனா எனக்கு ஒரு கிராசிங் வந்துருச்சு, அப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சார் இந்த ஹசார்ட் லேம்ப் பிரஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த ஹசார்ட் லேம்ப் வந்து பாத்தீங்கன்னா டபுள் இண்டிகேட்டர் எரியும். இந்த இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா, எஸ் சார் ஆஃப் பண்ணிடுவோம். பின்னாடி வர வெஹிக்கிளுக்கு நான் முன்னாடி ஸ்லோ பண்ண போறேன், எனக்கு முன்னாடி ஒரு அப்டிக்கல் இருக்கு, அதை நீங்களும் ஸ்லோ பண்ணிக்கோங்கன்றத நம்ம வார்ன் பண்றோம். ஸோ அதுதான் வந்து அந்த ஹசார்ட் லேம்ப். அதை நம்ம பிரஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி சமயத்தில். அண்ட் நம்ம டிஸ்டன்ட்லேயே நம்ம ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிடணும். அண்ட் அந்த ஸ்லோயிங் வந்து பாத்தீங்கன்னா சடனா இருக்கக்கூடாது. பிரேக்கு அந்த அப்டிக்கலுக்கும் நமக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் இடைப்பட்ட இடைவெளி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்சர்வேஷன் ஆஃப் சைன் போர்ட்ஸ் அண்ட் சிக்னல் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரோடு எங்க கர்வ் ஆகுது, இந்த ரோட்ல என்ன ஸ்பீட் லிமிட் நம்ம பண்ணணும், கிராஸ் ரோட்ஸ் எங்க வருது, சர்வீஸ் ரோடு எங்க கட் ஆகுது, மீடியன் எங்க முடியுது, எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிராசிங்ஸ் இருக்கு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைன் போர்ட்ஸ் ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம பாத்துக்கணும். அண்ட் மெனி பிகினர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சைன் போர்ட்ஸோட மீனிங் தெரியாது, அதை முதல்ல நீங்க படிச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் அதர் வெஹிக்கிள். எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் நம்ம க்ளோஸா டிராவல் பண்ணக்கூடாது. பிகாஸ் அவங்க சடனா பிரேக் பிரஸ் பண்ணலாம், இல்ல சடனா லெஃப்ட் ஆர் ரைட் அவங்க திரும்பலாம் இண்டிகேட் பண்ணாம. அதனால நம்ம க்ளோஸா டிராவலே பண்ணக்கூடாது. எப்பயுமே நம்ம ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். அவங்களோட மூவ்மெண்ட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டே போகணும். ஸோ வியூவர்ஸ், இப்போ நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தியரிட்டிக்கலாக நோட்ஸ் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாமே. இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட்லேயே நம்ம இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ அவரோட டிரைவிங்கும் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ரெஸ்பான்சிபிள் டிரைவராக அவர் எவ்வளோ காஷனாக பர்ஃபெக்டாக ட்ரைவ் பண்ணுறாருன்னு நீங்கள் பார்க்கலாம். லேன் ஃபார்மேஷன் எக்ஸலண்ட்டாக இருக்குது, ஸ்பீட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு, ஃப்ரீக்வெண்ட்டாக மிரர் அப்சர்வ் பண்ணுறாரு, 100% அவரோட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி ரோட்ல இருக்குது, எங்கேயுமே அவர் டிஸ்ட்ராக்ட் ஆகலை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ரெகுலராக கொடுக்கறதுனால அதோட ரிசல்ட் தான் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் மெயினாக ஹைவேஸ் கிளாஸ் வந்து நம்ம சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெனி கான்செப்ட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சிட்டி ரோட்ஸில் அவங்க ஸ்லோ ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணிட்டு எடுத்த உடனே அவங்க ஒரு ஸ்பீடாக 60-80 ட்ரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அது எப்படி அந்த ஃபியர் அவுட் கம் பண்ணுறது, ஒரு வெஹிக்கிள் எப்படி ஓவர்டேக் பண்ணுறது, ஒரு வெஹிக்கிள் நம்மளை ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம எப்படி அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி நம்ம அந்த கேப்பில் வந்து நம்ம வெஹிக்கிளை கரெக்டாக அந்த கேப்பில் உள்ள கொண்டு வந்துட்டு வெளியில் கொண்டு போகிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் கிளாஸில் நம்ம ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கலாம். பிகினர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் முடியும் போது அவங்களுக்கு ஒரு எனார்மஸாக அவங்களோட டிரைவிங்கில் ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். பிகாஸ் அட் அ ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 150 to 300 கிலோமீட்டர்ஸ் கிட்ட அவங்க டிரைவ் பண்ணுறாங்க. அப்படி டிரைவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெஹிக்கிளோட நல்லாவே அட்டாச் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு அந்த வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் அக்கஸ்டம் ஆகிடுது. மற்ற வெஹிக்கிளோடைய மூவ்மெண்ட் அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஒரு ஸ்பீடு கொடுக்கும்போது அவங்களுக்கு பயம் இருக்க மாட்டேங்குது. கான்ஃபிடென்ட்டாக ஓவர்டேக் பண்ணுறாங்க, ஸ்பேஸ் கேப் பார்க்குறாங்க, ஸ்பேஸ் ஃபில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் கிளாஸில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக நம்ம கவர் பண்ணுறோம். அண்ட் வியூவர்ஸ், நீங்களுமே வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு இடத்துல போய் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வைஸ் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோல் நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ இன்ஸ்ட்ரக்டராக இது எல்லாமே நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நான் பின்னாடி உட்காந்து தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கண்ட்ரோல்ஸ் எதுவுமே கிடையாது. நான் ஹேண்ட் பிரேக் ஹோல்ட் பண்ணல, ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணல, என்கிட்ட டுவல் கிளச் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. இது அவரோட வெஹிக்கிள். த்ரூ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் சொன்னதை ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட்ல அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இதில் எதனா அவர் மிஸ்டேக் பண்ணாரு அப்படின்னா இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு ரிவ்யூ செஷன் மாதிரி வச்சு அவருக்கு நான் எதெல்லாம் அவர் இம்ப்ரூவ் பண்ணுன்றதை சொல்வேன். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா சிட்டி கார்டன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.